Hello, Nithilan. Hey Karthi, இந்த How are வாரம் you? ஐம் டூயிங் குட். நம்ம இந்த வாரம் என்ன பார்க்கலாம்னு நினைச்சேன்னா, நம்ம வழக்கமா we have been talking about large language models, chatGPT, அதை மட்டுமே பேசிட்டு இருந்தோம். போன வாரம் ஐ திங்க் we discussed about multimodality. நான் என்ன இந்த இப்ப the other thing which is more practicable ஒன்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த large language model which is like chatGPT மாதிரி ஒன்ன வச்சுக்கிட்டு how to so இப்ப when you are நம்ம வந்து இப்ப chatGPT யூஸ் பண்றப்ப we are using it as a single agent இல்ல. அதாவது நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், chatGPT வந்து அத வந்து you can give it a character. Let's say I can say that it is a Python coder or I can say it is a novel writer. And then அதுக்கேத்த மாதிரி அது ரெஸ்பாண்ட் பண்ணுது இல்ல. இப்ப இதே மாதிரி மல்டிபிள் ஏஜென்ட்ஸ், அதாவது ஒரு என்ஜினியர், ஒரு பிளானர், ஒரு சயின்டிஸ்ட், இல்ல ஒரு இந்த மாதிரி மல்டிபிள் பீப்புள் ஒருத்தரோட ஒருத்தர் பேச முடியுதுன்னா அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய ஸ்மால் சொல்யூஷன்ஸ் ஆர் கம்மிங் அப். ஸோ மல்டி ஏஜென்ட் கைண்ட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ். ஸோ ஒரு ப்ராப்ளமை வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் சால்வ் பண்ணாம இப்போ நிறைய பேர் சேர்ந்து சால்வ் பண்ணா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது என்ன பண்றாங்கன்னா, ஆட்டோஜென்னு ஒரு சொல்யூஷன் தேர் வேர். நம்ம இதை பத்தி நிறைய முன்னாடியும் பேசியிருக்கோம். சூப்பர் ஏஜிஐ அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அதுல ஒரு சொல்யூஷன் வந்து ஆட்டோஜென், which is by Microsoft. So அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, they are treating chatGPT as a conversable agent மாதிரி. So நீ அந்த conversable agent ஒரு so இப்ப நம்ம என்னன்னா, இதுல யூசரும் ஒரு கன்வர்சபிள் ஏஜென்ட், chatGPT ஒரு கன்வர்சபிள் ஏஜென்ட். ஓகேயா? சோ நீ என்ன பண்ணலாம், ஒரு யூசருக்கு அந்த கன்வர்சபிள் ஏஜென்ட் நீ டிரைவ்டு கிளாஸா எடுத்து you can create your own instances. சோ அவங்க எப்படி இதை சால்வ் பண்றாங்கன்னா, இப்ப நீ வந்து லெட்ஸ் சே இப்ப the simplest சொல்யூஷன் வந்து ஒரு நம்ம chatGPT-யோட பேசுற மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும் வேணும்னா, you create one user agent and you create one assistant agent. Assistant agent is the chatGPT agent and user agent is the நம்மளோட representation in code. And நம்ம கேள்வி கேட்க அந்த assistant agent will help answering it. ஓகேயா? சோ இது வந்து the simplest solution. அத வந்து then you can extend the same idea to இப்ப assistant agent, ஒரே ஒரு assistant agent மட்டும் இல்லாம assistant agent 1, assistant agent 2, assistant agent 3, அது மாதிரி multiple agents create பண்ணா நம்ம user will interact with all of them in a chat மாதிரி. அதாவது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா they will call each other and they will talk to each other and then come up with a solution. அப்படி சால்வ் பண்ற instead of having a just a single agent solving a problem, now you have multiple agents solving the problem. அத வந்து நீ மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் வரப்ப you can have different ways in which these agents interact and all of it. Why do you need first of all a multiple agent? Why can't it be done by a single agent? Fantastic கேள்வி. இப்ப வந்து நம்ம இதுக்கு அனாலஜியா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கம்பெனி ஈக்குவலண்டா எடுத்துக்கிட்டா கூட, இப்போ ஒரு ப்ராப்ளம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னா, நம்ம கோடிங்க்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, டிசைன் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்காரு, ஆர்கிடெக்ட் பண்றது ஒருத்தர் இருக்காரு, டெஸ்ட் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்காரு இல்ல. சோ ஒரே ஆள் வந்து எல்லாத்தையும் பண்ண முடியாது. சோ அண்ட் இதுக்கு வந்து parallels டிரா பண்ணனும்னா, since the context window, அதாவது ஒரு LLM ஓட context window வந்து ஒரு பர்టిక్యులர் சைஸ் தான இருக்கு. சோ அந்த பர்టిక్యులர் சைஸ்க்குள்ளார வந்து ஒரு ஏஜென்ட் இஸ் வெரி ஆப்டிமல். It cannot wear all the hats. அதாவது அந்த ஹோல் வியூ ஒரு ஆளாலே எடுக்க முடியாது. சோ நீ வந்து ஒவ்வொரு ஏஜென்ட் இஸ் ஈக்குவலன்ட் டு how much information I can cramp within a context window. அதுக்கு அந்த லெவல்ல அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் வந்து சோ லெட்ஸ் சே ஒரு பிளானர் வந்து ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 கொடுத்தாருன்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பும் வெவ்வேறு ஏஜென்ட் சால்வ் பண்ற மாதிரி. So each of them will have their own context. And the context உள்ளார they will be able to solve. அதனால தான் இந்த மல்டி ஏஜென்ட் will solve problems better ன்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. So நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, an agent has a very limited scope
ப்ளஸ் கீப் ஆன் லேர்னிங் பண்ணிட்டே இருக்கும்போது இட் பிகம்ஸ் அ வெரி ஸ்பெசிஃபிக் டாஸ்க்காக மாறிடுது. ஸோ யூ நீட் மல்டிபிள் திங்ஸ் டு ஸ்டேக் அப் ஒன் ஆன் டாப் ஆஃப் each other டு ஹேவ் அ மல்டி ஏஜென்ட் அப்படின்னு எஸ். புரிஞ்சுக்கலாமா? அது 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 கரெக்ட். அது வந்து என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிற மாரி குடுத்துட்டீங்கன்னா, அந்த ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்ட் வில் டூ தட் லெவல் ஆஃப் ஜாப். ஸோ அப்ப அந்த ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்ட் அந்த ஜாப் பண்றப்ப என்ன ஆகும்னா, அவங்களுக்கு தேவையான கன்டெக்ஸ்ட் வில் பி வெரி ஸ்மால். இப்ப நம்ம 8K தானே அந்த டோக்கன் லிமிட் இருக்கு. 8K இருக்கு, 32K இருக்கு இப்பலாம். ஸோ இப்ப அந்த 8K லிமிட்டுக்குள்ளார எவ்வளவு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணா அதுக்கேத்த மாரி தானே அந்த LLM ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்ட்டா நம்ம வந்து வி கேன் கன்சிடர். அந்த கன்டெக்ஸ்ட் சைஸ் லிமிட்ஸ் த நம்பர் ஆஃப் ஏஜென்ட்ஸ் யூ வாண்ட். அந்த மாரி பிராக்டிகலா பார்க்குறப்ப. நம்ப அனாலஜியா பார்க்குறப்பயும் நம்ம அப்படித்தானே பண்றோம். நம்ம வந்து ஒரே ஆள் வந்து எல்லா வேலையும் பண்றது இல்லல்ல. இட்ஸ் ஈசியர் டு ஸ்ப்ளிட் இட் இன்டு ஸ்மாலர் ஜாப்ஸ் அண்ட் கிவ் இட் டு ஈச் ஆஃப் தெம் அண்ட் தே சால்வ் இட் அண்ட் யூ ஹேவ் அ ஃபைனல் சொல்யூஷன் அட் தி எண்ட். அதுக்கு வந்து லெட்ஸ் கோ இன்டு அ டெமான்ஸ்ட்ரேஷன் மாரி. ஃபர்ஸ்ட் ப்ராபப்லி இத எப்படி யூஸ் பண்றாங்கன்றது வந்து தேர் ஆர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேசிக் இது வேர் தேர் ஆர் ஒன்லி 2 ஏஜென்ட்ஸ் இன்வால்வ்ட். அதுல எப்படி சால்வ் பண்றாங்கன்னா, ஐ தாட் the reason I took this example again is because நம்ம வந்து அந்த we had this task of ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்ல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல என்னன்னா, they are trying to use an auto generated agent. வேர் அந்த ஏஜென்ட்டோட டாஸ்க் என்னன்னா டு ஜெனரேட் கோட் அண்ட் அந்த கோடை வந்து வில் எக்ஸிக்யூட். அந்த எக்ஸிக்யூஷன் பேஸ் பண்ணி ஃபீட்பேக் வச்சு இட் வில் டீபக் இட் அண்ட் தென் இட் வில் மேக் ஷூர் தட் த கோட் இஸ் ரன்னிங் ஃபைன். அதுதான் ஓகேயா. ஸோ ஸோ இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, த யூசர் இருக்காங்கல்ல, யூசர் இஸ் கன்சிடர்ட் அஸ் த பர்சன். யூசரை வந்து எய்தர் யூசர் கேன் கிவ் அ ஃபீட்பேக், அதாவது நீ இதை மாத்து, இதை எடிட் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். இல்லனா இஃப் ஐ டோன்ட் கிவ் எனி ஃபீட்பேக் அண்ட் இஃப் த அதர் ஏஜென்ட் ஜெனரேட்ஸ் அ கோட், யூசரோட வேலை என்னன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதோட ரிசல்ட்டை கொடுக்கிறது. ஓகே, இது ரெண்டும் வந்து யூசர் பண்ற மாதிரி. அண்ட் தேர் இஸ் ஏஜென்ட் which will do it. So the whole setup starts with first என்னன்னா, இது ஒரு simple installation. You have to just install pip install Autogen, whatever that version. Once you have installed it, you have to just import Autogen and you have to configure the chatGPT API. So when நீ API சூஸ் பண்ணினா ஒரு API கீன்னு ஒன்று கொடுப்பாங்க. நீ வந்து அந்த கீயை வந்து வெவ்வேறு வெர்ஷனுக்கு இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ கான்ஃபிக் லிஸ்ட்டில் நீ GPT-4 யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதோட API கீ, அதே மாதிரி GPT-4 32K சில பேருக்குலாம் இருக்கு. ஸோ தே கேன் யூஸ் தேர் ஓன் API கீஸ். இது வேற யூசர் ஐடி பாஸ்வேர்ட், யூசர் ஐடி பாஸ்வேர்ட் மாதிரி, அது அவ்வளவுதான். இது வந்து யூ கேன் ரீகான்ஃபிகர் இட் வித் LLMs ஆல்சோ. நார்மல் LLM உங்களுக்கு ஒரு மாடல்ல ரன் ஆயிட்டு இருந்ததுன்னா நீங்க அதை யூஸ் பண்ணினாலும் தே ஆர் சப்போர்ட்டிங் தோஸ். லாமாலாம் சப்போர்ட் பண்றாங்க. இப்போ என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் வாட் யூ டூ இஸ் யூ கிரியேட் 2 ஏஜென்ட்ஸ் விச் இஸ் அசிஸ்டன்ட் அண்ட் யூசர் ப்ராக்ஸி. யூசர் ப்ராக்ஸி தான் வந்து யூசர் ஏஜென்ட்ன்றது, விச் இஸ் அ ப்ராக்ஸி ஃபார் அஸ். அண்ட் அசிஸ்டன்ட்ன்றது தான் வந்து ChatGPT. Assistant is actually contacting the ChatGPT Open API, whereas user proxy agent is talking to us. User proxy agent is a proxy for us. நம்ம எப்பெல்லாம் யூசர் இன்புட் வேணுமோ அது யூசர்ட்ட கேட்கும். நம்ம கொடுத்தோம்னா அதை எடுத்துக்கும். இல்லைன்னா இட் அசியூம் we have not given any input and it will go ahead and process. அதுதான் அதோட இது. ஓகே. ஸோ இப்போ வந்து என்னன்னா அந்த ஒவ்வொரு ஏஜென்ட்டும் கொடுத்துட்டு யூ கான்ஃபிகர் த ஏஜென்ட். அதில் வந்து யூ கேன் சே என்னென்ன நீ ChatGPT யூஸ் பண்றியா இல்லையா, இது அந்த கான்ஃபிக் லிஸ்ட் நம்ம முன்னாடி மேலே ஸ்பெசிஃபை பண்ணது. சீடு வந்து என்னன்னா உனக்கு வந்து அந்த ஐ திங்க் தேர் கேஷிங் த இன்புட். ஸோ எவ்வளோ ரேண்டமா இருக்கு, அது வந்து எவ்வளோ ரீப்ரொடியூஸ் பண்றது, அதுக்காக டெம்பரேச்சர் ஐ திங்க் இஸ் த ஒன் which is ரேண்டம் நம்பர் ஜெனரேட்டுக்கான சீடுன்னு நினைக்கிறேன். so that it is reproducible. ஓகே. டெம்பரேச்சர் என்னன்னா, நீ ஏபிஐல வந்து அது எவ்வளோ அந்த when it is thinking and responding, how random can it respond, அதாவது ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரே ஆன்சர் வரணுமா இல்ல வெவ்வேறு ஆன்சர் வரலாமான்றத பொறுத்து. ஸோ இங்க டெம்பரேச்சர் 0ன்னு சொல்றப்ப ஐ திங்க் it will give you the same answer every time you ask the same question. பட் அந்த டெம்பரேச்சரை மாத்த ஒவ்வொரு கேட்டு கேட்கறப்பையும் வெவ்வேறு ஆன்சர் வர வாய்ப்பு இருக்கு. ஓகேயா. ஓகே. அதுக்கப்புறம் யூசர் ப்ராக்ஸி ஏஜென்ட்ல வந்து சும்மா ஒரு நேம் கொடுக்குறோம். அப்புறம்
it keeps running till it sees a word terminate. Okay. அந்த terminateன்றது வர வரைக்கும் it will keep running. consecutive auto reply என்னன்னா it will ஒவ்வொரு தாட்டி இந்த user agent will ask the assistant agent ஒரு ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் it will wait for the user agent to respond with something. அதாவது கேள்வி கேட்கும், நீ ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்றியான்னு. நீ அதை ரெஸ்பாண்டே பண்ணாம இருந்தீங்கன்னா it will assume it is an auto reply and it will go and execute the user assistant again. Okay. This will keep on going until 10 times. அது நீ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். Let me understand this user proxy agent is also using இது வந்து தானா it is creating chats automatically for you இல்லையா? Yeah. So இப்போ நீ வந்து what is it using to create these automatic chats actually? அதுதான். சோ அது என்ன பண்ணுதுன்னா உள்ளார வந்து the framework எப்படி வேலை செய்யுதுன்னா எப்பவுமே user will initiate the talk. Yeah. சோ இப்போ இந்த மெசேஜ் கேட்ட உடனே இந்த மெசேஜை வந்து it will send it to the assistant agent. Okay. அசிஸ்டன்ட் ஏஜென்ட்க்கு அனுப்பி இந்த மெசேஜுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி நீ வந்து சோ அசிஸ்டன்ட் ஏஜென்ட்க்கு ஒரு கண்டெக்ஸ்ட் ஆல்ரெடி செட் ஆயிருக்கு. டிஃபால்ட் கண்டெக்ஸ்ட் கோட்ல செட் ஆயிருக்கு. Okay. It says you are an assistant who helps in developing code for this. Your job is to write Python code அப்படின்னு சொல்லி அது ஒரு கண்டெக்ஸ்ட் டிஃபால்ட் கண்டெக்ஸ்ட் மேல இருக்கு. அந்த கண்டெக்ஸ்டோட உன்னோட மெசேஜும் வாட் இஸ் த டே டு டே அண்ட் கம்பேர் த இயர் டு டேட் கெயின் ஆஃப் மெட்டா அண்ட் டெஸ்லா. ஸோ மெட்டா அண்ட் டெஸ்லாவோட ஸ்டாக் மார்க்கெட்டோட கிராஃப், அவங்களோட 2 பிரைசஸோட கிராஃபை வந்து வரைய சொல்ற நீ. கம்பேர் பண்ணி உனக்கு இது சொல்றேன். சோ இந்த யூசர் ஏஜென்ட் என்ன பண்ணுது, அந்த டேட்டாவை எடுத்துக்கிட்டு அதுதான் ஃபர்ஸ்ட். சோ திஸ் இஸ் ஹவ் த இன்டராக்ஷன் ஹேப்பன்ஸ். இது இவ்வளவுதான் நீ எழுதுற கோடு. சோ இந்த 3 இந்த இதுல எழுதுறல, இதுதான் நீ எழுதுற கோடு. எழுதுனதுக்கு அப்புறம் when you execute the Python code, இது வந்து ரெஸ்பான்ஸ். what you see below is the response. அது வந்து இதுதான் வந்து யூசர் கேட்கறான். கேட்ட உடனே அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணுது, first let's find out today's date அப்படின்னு சொல்லிட்டு இது பேசிக்கலி இது நீ chatGPT அடிச்சீனா இதுதான் வரும். we will fetch the stock prices of Meta and calculate based on the date அப்படின்னு சொல்லி it is generating a code for it. Python code அதே generate பண்ணி date for the text. Actually the user proxy is actually generating a code for the text input you gave. இல்ல user proxy code generate பண்ணல. The assistant is generating it. So the user proxy is splitting it into multiple things and just sending it to OpenAI. இது நீ கொடுத்த ஒரே கான்டெக்ஸ்ட் வாட் டேட் இஸ் டுடே கம்பேர் தி இயர் டு டேட் கெயின் ஆஃப் மெட்டா அண்ட் டெஸ்லா இருக்குல்ல, அத டைரக்டா OpenAI க்கு சென்ட் பண்ணிடுச்சு.